ரொம்பவே ஆரோக்கியமாக ஒரு கப் இட்லி மாவு வச்சு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. அதுவும் ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒன்று. ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்துருக்கேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு தான். இதுக்கு இந்த மாதிரி வந்து மாவு தான் எடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு எடுத்துக்கோங்க. புளிச்ச மாவுலாம் எடுக்காதீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நாம் சேர்த்துருக்க உப்பு, கோதுமை மாவு, இட்லி மாவு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா கலந்து எடுத்த பிறகு கட்டிகள் எதுவுமே இல்லைன்னா அதன் பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்துக்கான மாவு வந்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இந்த மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ராகி மாவு கூட எடுத்துக்கலாங்க, நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கூட இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் உடச்சி விட்ட பிறகு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அந்த இடியாப்பம் மாவு ஆட்டகம் வந்து கிண்டுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இந்த மாவு வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும். நான் இந்த மாவை இந்த மாதிரி கரண்டி வச்சு வந்து கலந்துருக்கேன். உங்கள்கிட்ட விஸ்க் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு டைரெக்டாக வந்து நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான ஒரு இடியாப்பம் வந்து நம்ம பிழிஞ்சறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கோதுமை மாவு சேர்க்கறதுனால ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து சேர்த்துருக்கேன். சரியாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் ஆக்கிக்கங்க. அதன் பிறகு இந்த மாதிரி கிண்டி விட்டேனே வாங்க. நல்ல ஒரு இடியாப்ப மாவு நம்ம பிசைஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இது வந்து பிசைஞ்சு எடுக்க வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். அதே மாதிரி இந்த மாவில் சூடாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இடியாப்பம்லாம் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நூடுல்ஸாக கூட நம்ம பசங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் குழந்தைகளுக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வெளியே வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி கோதுமை மாவில் செஞ்சதுனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆயில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, இதில் அப்படியே டைரெக்டாக வந்து கொட்டிடுங்க. ஒரு 2 செகண்ட்க்கு வந்து ஆறட்டும். ரொம்ப அதிகமாக வந்து ஆற விட்டுறாதீங்க. அதன் பிறகு உங்களுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 2 செகண்ட்க்கு ஆறின உடனே சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நூடுல்ஸ் ஆட்டம் வந்து செஞ்சு கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஒரு அச்சு தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது. ஏன்னா இந்த நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெள்ளை கலரில் தான் வரும். அதனால் கண்டிப்பாக இது கோதுமை மாவில் தான் செஞ்சது. அதில் இது கூட இட்லி மாவு இருக்குல்ல, எதுவுமே அவங்களுக்கு தெரியவே செய்யாது. இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த இடியாப்பம் அச்சு நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம். முறுக்கச்சில் தான் நான் இன்றைக்கி வந்து இதை போட்டுட்டு இட்லி தட்டில் இந்த மாதிரி வந்து துணியை வந்து விரித்து போட்டு இதில் தான் நம்ம இதை பிழிஞ்சி எடுத்து நூடுல்ஸ் ஆட்டு வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நூடுல்ஸ் மாட்டுக்கு தான் இருக்குது. இதில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வராது. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெள்ளை கலரில் தான் இருக்குது பாருங்கள். இது ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் முட்டை இல்லாமல் வெறும் வெஜிடபிள் மட்டும் கூட வந்து சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். முட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு 2 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். முதல்ல முட்டை சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இதை கிண்டிட்டு இன்னொரு பிளேட்க்கு வந்து மாற்றி எடுத்துக்க போகிறேன். கடைசியில் வந்து இது தூவி விடுறதுக்கு இந்த கரெக்டாக இருக்கும். இதில் பெப்பர் கூட சேர்த்துக்குங்க. சின்ன சின்ன பீசஸாக கலரி எடுத்துக்கோங்க. கலரி எடுத்து ஒரு தனி பிளேட்டில் வந்து இதை மாற்றி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு மறுபடியும் இதே கடாயில் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு கலரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சும்மா ஒரு 2 கிண்டி கொடுத்தாலே போதும், டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிக்குங்க. இன்றைக்கி ஒரு வெஜ் நூடுல்ஸாக தான் இதை வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டையை வந்து ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றியாச்சு. மறுபடியும் அதே பேனில் ஆயில் கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்குங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனவுடனே இதில் பூண்டு இருக்குது இல்லைங்களா, ஒரு 4 பல்லு பூண்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. முதல்ல வந்து பூண்டு சேர்த்துக்குங்க.
அப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டு நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் வரும். கண்டிப்பாக 4 பல் பூண்டு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு, இதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள் வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்குங்க. இது கூடவே முட்டைகோஸு, அதன் பிறகு கேரட்டும் பார்த்திங்கன்னா நீள் வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பம் தான், இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வெளியெல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 செகண்ட்க்கு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை, கேரட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதனுடைய வாசனைலாம் போன அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுவும் ஒரு பக்கம் வதங்கினே எடுக்கதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுவும் சூப்பராகவே நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் இதே மாதிரி நூடுல்ஸ் மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் கோதுமை மாவில் செஞ்சுருக்கனால கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மசாலாவில் போட்டு எடுக்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்துன பிறகு கடைசியில் முட்டை வந்து கிளறி வச்சுருக்கேன், அதுவும் மேலே இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு பெப்பர் கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து லைட்டாக வந்து கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்து பிளேட்டில் போட்டு கொடுத்தாலே போதும். சூப்பரான ஒரு நூடுல்ஸ் கோதுமை மாவு வச்சு, அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியாக வீட்டிலே வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பெரிய பெரிய மசாலாவும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெரிய பெரிய மசாலா சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து மிளகு பொடியும் சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய பெரிய மசாலா இல்லைன்னா வெறும் மிளகு பொடி, உப்பு இதை மட்டும் 2 மட்டும் வந்து சேர்த்துக்குங்க. கடைசியாக சேர்த்து ஒரு கிளறி இறக்குனாலே போதும். சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துருங்க.